Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு வந்து நம்ம சிந்தாமணி முட்டை பொடிமாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அப்படியே காரசாரமா வாயில வச்சிங்கனா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருக்கலாமா இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும். இது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 10 முட்டைகள் வச்சு இந்த சிந்தாமணி முட்டை பொடிமாஸ் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன் கட் பண்ணிக்கிறேன். 10 முட்டைக்கு 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணிக்கிறேன். நல்லா பொடிசா கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அதில் நான் கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறேன். நான் வந்து இதில் மிளகாத்தூள் அதிகமாக ஆட் பண்ணுறதுனால நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம முட்டை வந்து உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இதை வந்து குக் பண்ண வேணாம். ஏன்னா முட்டை வந்து ரொம்ப அப்போ தான் மெருதுவாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதிகமாக குக் பண்ணிட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டியாச்சு. ரொம்ப பெருசாக வந்துடும். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு காரம் போட போட அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். உப்புலாம் செக் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நம்ம பட்டர் போட்டுடலாம். பட்டர் போட்டு நல்லா கிளறி விட்டு அப்படியே இறக்கிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.